happy morning to all. My dear lovable students, I know that your preparations are going very well. Last 4 days or 3 days before our examination, my dear lovable students. Sir, நிறைய பேர் எங்கிட்ட டெக்ஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு கொஸ்டின் என்னன்னா, சார் முதல்ல எம்சிக்யூ எழுதணுமா, சார் இல்ல டிஸ்கிரிப்டிவ் எழுதணுமா, எப்படி சார் டைமுக்கு கம்ப்ளீட் பண்றது, எந்த கொஸ்டினை சார் நான் சூஸ் பண்ணணும், அமால்கமேஷன் எழுதணுமா கன்சாலிடேஷன் எழுதணுமா, இப்படி இருக்கிறது. First, I will be talking regarding the advanced accounting. The same strategy will be applicable for all the papers at the inter level, even at the CA final level. Also, my dear lovable students, இங்க பாருங்க, question paper single subject இருந்தா we are going to write for 100 marks. In the sense means advanced accounting, law, costing, audit, அது மாதிரி இருக்கிற பேப்பர் எல்லாமே. If that is the case, my dear lovable students, இப்போ ICAI ஓட current testing pattern எப்படின்னா, two parts are there, part 1 and part 2. Part 1 they are testing for 30 marks and part 2 they are testing for 70 marks. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். But still, if you are going to write your first attempt after your CA foundation, this video will be so much helpful for you நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா காமெண்ட் செக்ஷன் எனக்கு சொல்லுங்க. பார்ட் நம்பர் 1 30 மார்க்ஸ். அதில் எப்படி நமக்கு டெஸ்ட் பண்றாங்கன்னா, ரெண்டு ஃபுல் ஃபிளெஜ் கேஸ் சினாரியோ கேட்குறாங்க. கேஸ் சினாரியோ நம்பர் 1 10 மார்க்ஸ். ஜென்ரலா அதுக்குள்ள 5 MCQ இருக்கும் ஆஃப் ஈச் 2 மார்க்ஸ். சார் கேஸ் சினாரியோ நம்பர் 2 அதே பேட்டர்ன் தான், 5 MCQ கேட்குறாங்க ஆஃப் 2 மார்க்ஸ் அண்ட் 5 இண்டிவிஜுவல் MCQ கேஸ் சினாரியோ இல்லாம 10 மார்க். ஸோ இங்க ஒரு 10 + 10 20 + 10 30 மார்க் இஸ் வாட் த சார் ஃபர்ஸ்ட் செட். Number 2, sir, இப்போ நீங்க advanced accountancy பாத்தீங்கன்னா, because that is the exam you are going to write, that's why I analyze based upon advanced accounting part 2ல question number 1 சில எக்ஸாம்ல 7 மார்க் கேக்குறாங்க. ரெண்டு அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட், ஒரு அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் 7 மார்க், ஒரு அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் 7 மார்க். இது ஒரு டைப் ஆஃப் பேட்டர்ன். இல்லைன்னா ஐசிஐ எப்படி டெஸ்ட் பண்றாங்கன்னா, 1A 1B 1C 5 மார்க் 5 மார்க் 4 மார்க் அப்பவும் டோட்டலா 14 மார்க். 7 + 7 14 மார்க் or 5 + 5 + 4 also 14 மார்க். So first question, compulsory question is 14 மார்க். இந்த கொஸ்டினோட ஸ்பெஷாலிட்டியே this is compulsory question, நம்மளால ஸ்கிப் பண்ண முடியாது. Remaining question number 2, question number 3, question number 4, question number 5 and question number 6. Basically 5 question. அதுல இருந்து நம்ம கிட்ட 4 question எழுதினா போதும்னு சொல்றாங்க. Question number 2ல சில அட்டம்ல straight away அதுவுமே 14 மார்க் கேக்குறாங்க. இல்லைனா 10 பார் 14 மார்க் கேக்குறாங்க. இதுல IR or schedule 3, last time schedule 3 கேட்டிருந்தாங்க. This time sir, huge chance to come IR in that place, internal reconstruction. 3A again 7 மார்க் கேக்குறாங்க. அதுல ஒரு 7 மார்க் கட்டாயமா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் கேக்குறாங்க. நீங்க ரிப்பீட்டடா பாத்தீங்கன்னா இந்த ஏரியால தான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் கேக்குறாங்க. அதனால this will be 7 மார்க் நினைக்கிறேன். and they are testing one accounting standard as descriptive part. question number 4 நாலே அது amalgamation தான். 14 mark they are testing for amalgamation, my dear lovable students. and question number 5 நாலே consolidation தான். கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் கேட்டா 14 மார்க் கேட்கறாங்க. P&L கேட்டா ஒரு 10 மார்க் கேட்டு ஒரு 4 மார்க் வந்து மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் ஆன் திஸ் டேட் கால்குலேட் பண்ணுங்க, காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆன் திஸ் டேட் கால்குலேட் பண்ணுங்கன்னு 10/4 மார்க்ஸ் கேட்கறாங்க. கொஸ்டின் நம்பர் 6 நாலே பிரான்ச் கொஸ்டின். அதுல 6Aல ரெண்டு ஆப்ஷன் தராங்க, 4 மார்க் ஆர் 4 மார்க். 6B இன்னொரு 4 மார்க். இந்த ஏல either first 4 or second 4 நம்ம எழுதினா போதும். 6B இன்னொரு 4 மார்க் and 6C கட்டாயமா branch accounts. ஜெனரலா நார்மலா branch accounts prepare பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டின் ஆப்ஷனா எடுப்பாங்க. அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 2, 3, 4 and 5 they used to write. This is the question paper pattern of the advanced accounting. 70 mark 30 mark. இப்போ எல்லாருக்குமே மேஜரான டவுட் என்னன்னா, எப்படி சார் நான் 3 hours யூட்டிலைஸ் பண்ணணும், எதை சார் நான் முதல்ல எழுதணும், MCQ எழுதணுமா இல்ல டிஸ்கிரிப்டிவ் எழுதணுமா? சார் நமக்கு எக்ஸாம் 2 o'clock ஆரம்பிக்குதுன்னா கூட 1:45க்கு நமக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துடும். இந்த 1:45ஓட கொஸ்டின் பேப்பர்ங்கிறது 70 மார்க்கோட கொஸ்டின் பேப்பர் தான் நமக்கு தராங்க. தட் மீன்ஸ் 1:45ல இருந்து 2 o'clock வரைக்கும் நம்ம 15 minutes டைம் ரீட் பண்றதே இந்த 70 மார்க் தான். 2 o'clock உங்களுக்கு MCQோட கொஸ்டின் பேப்பர் வந்தோடனே நீங்க MCQ ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா another ஒரு 10-15 minutes நீங்க அங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். The best strategy according to me is
நம்ம 15 மினிட்ஸ் ரீடிங் டைம் இந்த 70 மார்க்ல போட்டதுனால ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் பெட்டர் டு ரைட் டிஸ்கிரிப்டிவ் பார்ட் than the MCQ. ரெண்டு விஷயம் இருக்கு. MCQ ஈஸியா இருக்கலாம், MCQ ட்ரிக்கியா இருக்கலாம். MCQ ஈஸியா இருந்தாலும் எப்படியாலும் நம்ம MCQ 3 ஹவர்ஸ்ல எழுத தான் போறோம். அப்ப நம்ம அங்க மார்க் ஸ்கோர் பண்ணிக்கலாம். ட்ரிக்கியா இருந்துச்சுன்னு வெச்சுக்கோ, அதுக்கு தான் வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. நம்ம ஃபர்ஸ்டே MCQ எடுத்து 4 ஆப்ஷன்ல இருக்கிறது நமக்கு ஒரு ஆன்சர் இல்லாத ஒரு ஆன்சர் நமக்கு வந்து நம்ம எக்ஸாம் ஹால்ல மண்டைய சொரிஞ்சு டென்ஷன் ஆகி இருக்கிற 70 மார்க்ஸும் லூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. So my dear lovable students, நான் எக்ஸாம் டைம் வாட்ச் கட்டாம எக்ஸாமுக்கு போகவே கூடாது. செட் ஏ, செட் என், செட் எம் அப்படின்னு பிரிச்சிருக்கேன். பேசிக்கலி உங்களோட 2 to 5 இருக்கிற 3 hours டைம் 3 ஸ்லாட்டா பிரிச்சிருக்கேன். செட் ஏ you are supposed to write 42 marks. அந்த 70 மார்க் டிஸ்கிரிப்டிவ்ல இருந்து ஒரு 42 மார்க்ஸ் நீங்க பிக் பண்ணணும். அதுல ஒரு சஜஷன், ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஒரு 7 மார்க் क्वेश्चन எழுதுறது பெட்டரா இருக்கும். ஐதர் இந்த 7 மார்க் ஆர் இந்த 7 மார்க் உங்களோட கம்பல்சரி. இல்ல இங்க கேட்கிற கீழே 7 மார்க் ஆர் 7 மார்க். என்ன காரணம்னா ஒரு குட்டி क्वेश्चन உங்களுக்கு ரொம்ப சூப்பரா தெரியுற ஒரு குட்டி क्वेश्चन நீங்க வச்சு ஆரம்பிச்சு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களோட கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும். அப்போ ஒரு 7 மார்க் நீங்க பிக் பண்ணுங்க. முடிச்ச உடனே நீங்க சார் அமால்கமேஷன் கன்சாலிடேஷன் நீங்க ரெண்டுமே சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கன்னா first start with consolidation because consolidation is easy as compared to amalgamation. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். So my dear lovable students, பாருங்க ஒரு 7 மார்க் நீங்க முதல்ல எழுதிட்டீங்க, அப்புறம் ஒரு 14 மார்க்ல கன்சாலிடேஷன் போட்டுருங்க. திருப்பி ஒரு 7 மார்க்குக்கு வாங்க சார், திருப்பி 14 மார்க்ல ஐதர் ஐஆர் இல்ல இங்க ஷெட்யூல் 3 இந்த கேட்கிற क्वेश्चन பெட்டர் நாட் டு அட்டெண்ட் அமால்கமேஷன் ப்ரொவைடட் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு நான் போட்ட சம் தான்னா நீங்க அங்க அமால்கமேஷன் வச்சுக்கங்க. क्वेश्चन பேப்பரை பொறுத்து ஷிஃப்ட் பண்ணீங்க. நான் ஜெனரலா டாபிக் வைஸ் சொல்றேன். இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா சார் இங்க ஒரு 14 இங்க ஒரு 14 plus 14 28 பிளஸ் இன்னொரு 14 மார்க்னா நியர்லி 42 மார்க்ஸ் நீங்க கவர் பண்றீங்க. எப்பவுமே நம்ம எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் 1.5 hour ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்போம் நம்ம. அதனால அங்கேயே இந்த 42 மார்க்ஸ் இது எதிலிருந்து எடுக்க வேண்டிய 42 மார்க் 70 மார்க்ல இருந்து எடுக்க வேண்டிய 42 மார்க். அப்ப 42 டிவைடட் பை 70 இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன? இந்த 42ல நியூமரேட்டரும் 42 இருக்கணும், டினோமினேட்டரும் 42 இருக்கணும். இந்த சென்ஸ் மீன்ஸ் நமக்கு எது ரொம்ப அதிகமா தெரியுமோ அந்த क्वेश्चन அந்த 70 மார்க்ல இருந்து சூஸ் பண்ணி முதல் 1.5 hours ஆஃப் த டைம்ல நம்ம என்ன பண்ணிரணும்னா பாஸ் அப்படின்னு நம்ம வெளியே வந்துடணும். அவ்வளவுதான், பாஸ் ஆயிட்டோம், நம்ம பேப்பர் பாஸ் ஆயிட்டோம். 50% ஆஃப் த டைமை யூஸ் பண்ணி நம்ம பேப்பரை பாஸ் ஆயிட்டோம். ரிமைனிங் எங்கிட்ட இன்னும் 1.5 டைம் இருக்கு. அந்த ரிமைனிங் 1.5 hours ஆஃப் டைம்ல செட் என்ல 30 மார்க் MCQ ஒரு 45 minutes to 50 minutes ஆஃப் டைம் எடுத்து ரெண்டாவது ஸ்லாட்ல MCQ க்ளோஸ் பண்ணிருங்க. அப்படின்னா நீங்க 2 மணிக்கு எக்ஸாம் ஆரம்பிக்கிறீங்க, 2 மணி to 3:30 வரைக்கும் 1.5 hours நீங்க 40 மார்க் எழுத மாட்டீங்க, 40 மார்க் ஸ்கோர் பண்ண போறீங்க. தென் டைம் 3:30 இருந்து 4:15 வரைக்கும் the slot number 2 3:30 இருந்து 4:15 வரைக்கும் 4:15 வரைக்கும் MCQ நீங்க 30 மார்க் ஸ்கோர் பண்றீங்க. இந்த 30 மார்க்ல அட்லீஸ்ட் 20 மார்க் நம்ம பாக்கெட்ல வந்திருக்கணும். So இங்க ஒரு 40 பிளஸ் இங்க ஒரு 20 பை திஸ் டைம் பார்த்தா 4:15 அதுக்குள்ள எனக்கு 60 மார்க் நான் எக்ஸாம்ஷன் அடிச்சிட்டேன். இன்னும் என் கையில 45 மினிட்ஸ் டைம் இருக்கு. எனக்கு இங்க 28 மார்க்ஸோட பெண்டிங் இருக்கு. பிகாஸ் 70 மார்க்ல 42 மார்க்ஸ் தான் நான் எழுதியிருக்கேன். அப்ப எனக்கு இன்னும் 28 மார்க்கோட பெண்டிங் இருக்கு. அந்த 28 மார்க் இந்த 45 மினிட்ஸ்ல நீங்க அமால்கமேஷன் ட்ரை பண்ணா ரொம்ப சிறப்பா இருக்கும், பெட்டரா இருக்கும். இன்கேஸ் அமால்கமேஷன் ரொம்ப ஈஸினா ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல அமால்கமேஷன் ட்ரை பண்ணிட்டு செகண்ட் ஸ்லாட்ல கன்சாலிடேஷன் போட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அமால்கமேஷன் முடிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறத நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஆர் யூ ஆல் ரிலேட் வித் மீ? ஜெனரலா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற இன்னொரு டவுட், சார் கொஸ்டின் நம்பர் 1 கம்பல்சரின்னு சொல்றாங்க, இந்த கொஸ்டின் நம்பர் 1 ஆர்டர் வைஸ் தான் எழுதணுமா? அப்படி எந்த ரூலும் ICAI கிட்ட கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 2 நல்லா தெரியும்னா யூ கேன் ஸ்டார்ட் வித் கொஸ்டின் நம்பர் 2, எந்த ஆர்டர்ல வேணா எழுதலாம். சார் இதுல எனக்கு இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चनல ஒரு 7 மார்க் தெரியும் சார், இதுல ஒரு 7 மார்க் தெரியும் சார், அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணலாமா சார்?
there is no problem. பட் ஜென்ரலா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாம இருக்கிறது பெட்டர். வேற வழியே இல்லை. எனக்கு ரெண்டாவது 7 மார்க் எனக்கு தெரியவே தெரியாது, நான் ஸ்கிப் தான் பண்ண போறேன்னா இதுல 7 மார்க்கை பிக் பண்ணிட்டு அப்படியே இதுல சார் 14 மார்க் ப்ரொசீட் பண்றது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் சார். பை திஸ் வே யூ கேன் ஈஸிலி மேனேஜ் யுவர் டைம். ரெண்டுமே எழுதலாம் சார். ஆஃப்டர் சோ மச் ஆஃப் ரிவிஷன் அண்ட் ஆஃப்டர் சோ மச் ஆஃப் எஃபர்ட் ஐ ஹவ் டன் திஸ். அப்ப எக்ஸாம் நம்ம 3 பார்ட் பிரிக்க போறோம். பார்ட் ஏ, பார்ட் என், பார்ட் எம். பார்ட் ஏ 1.5 hours. எல்லாரும் ஒன்று பிக்சரைஸ் பண்ணுங்க. நீங்க 145 உங்க கையில கொஸ்டின் பேப்பர் கிடைச்சிச்சு. 70 மார்க்ல நீங்க முதல்ல என்ன பண்ணணும்னா நீங்க முதல்ல சூஸ் பண்ணிடணும். எந்த 42 மார்க்ஸை நான் முதல் 1.5 ஹவர்ஸ்ல எழுத போறேன். பிக்சரைஸ் பண்ணிட்டீங்களா? அதுல முதல்ல முடிஞ்சா 7 மார்க் கொஸ்டின் வச்சு ஆரம்பிங்க. 7 மார்க் 14 மார்க் 7 மார்க் 14 மார்க். ஓகே ரைட். 1.5 hours நம்ம ரொம்ப பிரிஸ்கா இருப்போம், டென்ஷனே இல்லாம. என் வாட்ச்ல 3:13 அடிக்கிறதுக்குள்ள 40 மார்க் என் பாக்கெட்ல இருக்கும். சூப்பர் சார். ஜென்ரலா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா லாஸ்ட் எம்சிக்யூ வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ப்ராப்பரா எம்சிக்யூ கவனிக்காம வந்துடுறாங்க. எம்சிக்யூக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, என்ன தெரியுமா? 30 மார்க்ஸ்ல 30 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் எம்சிக்யூல. எனக்கு கரெக்ட்னா ஐசிஐ நல்ல மார்க் கம்மி பண்ண முடியாது, மிஷின் வேல்யூவேஷன் தானே. ஸோ அதனால அதுல நம்மளோட சார் மார்க் வாங்குற இது ரொம்ப அதிகம். அப்ப 3:30 4:15 வரைக்கும் டென்ஷன் இல்லாத டைம். அழகா 45 minutes to 50 minutes 45 minutes to 50 minutes அழகா எடுத்து ரெண்டாவது பாட்டை கம்ப்ளீட் பண்ணிருங்க. மூணாவது பாட்டுக்கு வாங்க. டைம் 4:15 தான் இருக்கு. இன்னும் 5 மணி வரைக்கும் டைம் இருக்கு. 45 minutes டைம் இருக்கு. அழகா ரிமைனிங் இருக்கிற 28 மார்க்ஸ். இந்த 28 மார்க்ஸ்ல மேபி நமக்கு தெரியாத ஏரியா இருக்குன்னா ஒரு 7 மார்க் 8 மார்க் நம்ம விட்டுருவோம். அப்படின்னா 20 மார்க் தான் எழுதணும். அப்படின்னா நீ டென்ஷன் ஆக வேண்டிய என்ன இல்லைன்னா அவசியம் இல்லை. இந்த கால்குலேஷன் எதை பேஸ் பண்ணினா நம்ம கிட்ட டோட்டலா 3 hours இருக்கு மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். 3 hours 60 minutes into 3 180 total 180 minutes இந்த 180 minutesல 100 மார்க் எழுத போறேன். அப்படின்னா 1 mark is equal to 1.8 minutes. இதான் என்னோட டைம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் 42 மார்க்ஸ்க்கு 42 into 1.8 75 minutes is allowed. ஆக்சுவலா நான் 75 மினிட்ஸுக்கு உங்களுக்கு 90 மினிட்ஸ் கொடுத்துருக்கேன். தட் மீன்ஸ் 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். ஏன்னா நீட்டா போடுங்க, அழகா போடுங்க, டென்ஷன் ஆகாதீங்க. முதல்ல அந்த 15 மினிட்ஸ்ல உங்களோட ஜாதகம் நம்பர் எல்லாம் ஃபில் பண்ண வேண்டியதா இருக்கும். எல்லாம் சேர்த்து தான் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பஃபர் 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். ஏன்னா இங்க நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினே கட் பண்ணாலோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினே ஒழுங்கா எழுதனாலோ நம்ம டென்ஷன் ஆயிடுவோம். அது தேவையில்லைன்னு சொல்லிட்டு தென் நெக்ஸ்ட் ஒன். இப்போ நீங்க ஒரு ஃப்ளோல போயிருப்பீங்க பேப்பர்ல. செட் நம்பர் என்ல போய் நீங்க ஒரு 30 மார்க்ஸ் அழகா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. சூப்பரா எம்சிக்யூ சால்வ் பண்ணுங்க. இங்க சார் இந்த 28 மார்க்ல தெரியாததை விட்டு ஒரு 20 மார்க்ஸ் அழகா எழுதுங்க. ஐ ஹோப் தட் திஸ் வீடியோ இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர்ல தமிழ்நாட்டில இருந்து சிஏ எழுத போற எல்லாருமே ஒரு வாட்டி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் வில் பி சோ யூஸ்ஃபுல் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற அப்படிங்கறத காமெண்ட் செக்ஷன்ல சொல்லு. இஃப் திஸ் இஸ் யூஸ்ஃபுல் ஷுவர்லி வி வில் ஒர்க் ஆன் தீஸ் ஏரியாஸ். பிகாஸ் நான் சும்மா காலையில வந்து லைவ் போடணுங்கிறதுக்காக ஏதோ போடல. நான் உனக்காக கொஸ்டின் பேப்பர் எடுத்து அனலைஸ் பண்ணி அதை சார்ட்டா என் டீமை வச்சு சார்ட்டா போட்டு டைம் மேனேஜ்மெண்ட் ஒர்க் பண்ணி சார் வீடியோ மேபி ஃபார் 7 to 10 minutes பட் we are working for hours and hours for your improvement my dear lovable students. Wishing you all the very best. நான் இந்த செப்டம்பர் தான் சொல்லல, இந்த செப்டம்பர் மட்டும் தான் சொல்றேன். If that is the case, my dear lovable students, from my side, this much positivity I am giving. Own side la irundhu இந்த செப்டம்பர் மட்டும் தான் ஒரு கமெண்ட். அது உன்னோட பாசிட்டிவிட்டிக்காக, உன்னோட பாசிட்டிவிட்டிக்காக. If you are feeling this as worth, share with your friends. Let many get benefited. We'll meet you at the appropriate time with another video. Thank you. Bye bye from ANM. Prepare very well for the coming days.